மாமா, என்ன தாமரை? உங்களுக்கு விஷயம் தெரியுமா மாமா? என்ன விஷயம்? அந்த தமிழ்ச்செல்வி இருக்கால தாமரை, தேவையில்லாத விஷயத்த பத்தி எல்லாம் இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? இல்லன்னு அவளை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்துச்சு, அதான் சொல்லலான்னு வந்தோம். முக்கியமான விஷயம்? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? சன்னாசி, அண்ணே. நான் ஏற்கனவே தேவையில்லாத விஷயத்தை பத்தி இந்த வீட்ல யாரும் பேச வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். அதை யாரும் மறக்க வேண்டாம். அண்ணே, நம்ம வக்கீல் தான் கூப்பிடுறாரு. என்னன்னு கேளு. அண்ணே, வக்கீல் கொடைக்கானல் போயிட்டு வந்துட்டேன்னு சொல்றாருண்ணே. அப்படியா? அப்ப சேதுவோட விவாகரத்து விஷயமா விவாகரத்து நோட்டீஸ் ரெடி பண்ணி அனுப்ப சொல்லு. சொல்லிடுறேன். வக்கீல் சார், சேதுவோட விவாகரத்து விஷயமா உங்ககிட்ட பேசியிருந்தல்ல, அண்ணே உடனே அதுக்கான விவாகரத்து நோட்டீஸ் ரெடி பண்ணி அனுப்ப சொல்றாரு. சரிங்க சார், அனுப்பிடலாம். சேது நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவை எடுத்திருக்காப்ல. சரிங்க சார். என்னவா? அண்ணே, இல்ல நம்ம அவசரத்துல எடுத்த முடிவான்னு கேட்டாரு. நான் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டேன். சரி சரி. ஏங்க என்ன இருந்தாலும் இது நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை. கொஞ்ச நாளைக்கு இதை கிடப்புல போடலாம், அதுக்கப்புறம் இதுல என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு பார்த்து முடிவு எடுத்துக்கலாம். நீங்க யாரும் என்ன தமிழ்ச்செல்விக்கு சப்போர்ட் பண்றதை இன்னும் நிறுத்தவே இல்லையா? இல்லங்க, எங்க மனசுல பட்டது தானே நாங்க சொல்றோம். இத பாருங்க, இந்த விஷயத்துல நான் முடிவு எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. என் மகன் எடுத்த முடிவு தான் என் முடிவு. என் மகனை இந்த அளவுக்கு ஏமாத்தி காயப்படுத்தின ஒருத்திய என் மகன் வேண்டான்னு சொல்லிட்டான். அவன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இதுல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அப்படிதான் சொல்றேன்.